Hello students, again welcome back to my channel. So நம்ம சேனலில் கண்டினியூஸாக 1 to 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ் தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு மேக்ஸ் எக்ஸாம் வந்துட்டு நடந்துகிட்ருக்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் இல்லையா. ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கும் மாடல் எக்ஸாம் மாடல் கொஷின் பேப்பர் நான் போட்டிருக்கேன். ஸோ நாளைக்கு வந்துட்டு சயின்ஸும் சோஷியல் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நான் இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வாட் இஸ் த பேட்டில் ஆஃப் மரைன் ரெசம்பிள்டு ரிமெம்பர்டு ஃபார், இதனோட ஆன்சர் ட்ரென்ச் வேர்ஃபேரா. இதில் வந்துட்டு பிள்ளைகள் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதில் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஆன்சரை வெரிஃபை பண்ணிவிடலாம். செகண்ட் ஒன் வந்துட்டு ஹூ செட் எம்பர்லிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கேபிட்டலிசம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை வந்துட்டு மார்க்ஸா, இல்லை சூன் எட்ஸன்னா, சன் எட்ஸன்னா. ஸோ வந்துட்டு இதனோட ஆன்சர் எதுவோ நீங்கள் அதனோட ஆன்சரை வந்துட்டு மார்க் பண்ணிக்கிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் போர்ஷனும் நீங்கள் தரவு பண்ணதுக்கு பிறகு மாடல் கொஷின் பேப்பர் வச்சு அது என்ன டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கொஸ்டின்ஸ் வந்துட்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே வந்துட்டு ஒன்று தான். ஆனால் மார்க்ஸ் தான் வந்துட்டு என்ன ஆகும், லிட்டில் பிட் வந்து வேரி பண்ணுவாங்க. அதாவது 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டிய இடத்துல 2 மார்க்ஸ்னு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி 50 மார்க்ஸுக்கு வந்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்தெந்த உங்களுக்கு கொஸ்டின் தான் முக்கியம். ஸோ அதனால் கொஸ்டின்ஸை வந்துட்டு எதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத ஃபுல் போர்ஷனையும் தரவு பண்ணுறதுக்கு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பரை வந்துட்டு ரிவைஸ் பண்ணிக்கிடுங்க. உங்களுக்கு வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறது கிடைக்கும். தென் அது மட்டும் கிடையாது, நமக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட் நமக்குள்ளாடி வரும். ஸோ நானும் என்னோட டியூஷன் பிள்ளைங்களுக்கு நான் அப்படி தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இத்தனை வருஷம் நான் டியூஷன் எடுக்கிறேன். ஸோ எல்லா பாடங்களும் முடிச்சதுக்கு பிறகு அந்த பிள்ளைங்களை ஜஸ்ட் ஒரு வாட்டி ஒரு 2 or 3 டிஸ்ட்ரிக்டில் உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்துட்டு நான் அடுத்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொடுப்பேன். ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த சேனல் வந்துட்டு பிகின் பண்ணது. நம்ம பிள்ளைங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டியூஷன் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மாதிரி இதுக்கு 1 to 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைங்களுக்குமே நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அந்த பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க வந்துட்டு என்னோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. தென் த நார்த் அண்ட் சவுத் எக்ஸ்டெண்ட் ஆஃப் இந்தியா, அதனோட ஆன்சர் என்னது, த மன்சூன் ஃபாரஸ்ட் ஆஃப் அதர்வைஸ் கால்டு. ஸோ கரெக்டாக அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்துட்டு படித்து வச்சுருக்கணும். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. புக் பேக் கொஷின்ஸ் 1 மார்க் நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதும். how many times has preamble the Constitution of India amended, then வந்துட்டு once or twice or thrice or never, அதனோட ஆன்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. பிரைமரி செக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் என்னது, அக்ரிகல்ச்சராக என்னது. ஸோ பார்ட் 2 கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா லிஸ்ட் அவுட் எனி 2 காசஸ் ஃபார் த ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். தென் ட்ரிபிள் என்ட்ரி, இதுவும் வந்துட்டு இம்பார்ட்டண்டான கொஷின். ரைட் அ ப்ரீஃப் நோட் ஆன் த ஐலாண்ட் குரூப் ஆஃப் லக்ஷதீப், இதுவும் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ இதில் வந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நீங்கள் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நிறைய உங்கள் கூகுள் க்ரோமில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் நிறைய பிடிஎஃப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய வீடியோஸ் வந்துட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அதாவது மாடல் கொஷின் பேப்பர் வச்சு நீங்கள் படித்தாலே ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 40 above எல்லாம் நீங்கள் வாங்குறது மாதிரி வாங்கலாம், எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கொஷின் பேப்பர்ஸும் கவர் பண்ணும்போது. ஸோ நீங்கள் எல்லா பாடங்களையும் வந்து நல்லா தரவு பண்ணிக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி என்னோட வீடியோஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி மாடல் கொஷின் பேப்பர்ஸ் தான். அது வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டம் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஷின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட் மிட்டம் இல்லாத அதுக்கு முன்னாடி மந்த்லி எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போவும் நான் வந்துட்டு அதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற கொஷின்ஸ் வந்துட்டு நான் போட்டுருவேன். So list the factors affecting climate of India. Then what are the classical languages in India? What is national emergency? Then define national income. இந்த 14th one வந்துட்டு கம்பல்சரி கொஷின். ஸோ இந்த இன்கம் ரிலேட்டட் உள்ள எல்லா கொஷின்ஸுமே வந்துட்டு ரொம்ப படித்து வச்சுக்கிடுங்க. தென் பார்ட் 3 இது வந்து பிள்ளைங்க டியர் பண்ணிட்டாங்க, சாரி. ஸோ வந்துட்டு கொஷின் இது வந்து ஃபில்லப் ஒரு 5 கொஷின்ஸ் வந்துட்டு ஃபில்லப் கேட்பாங்க. ஸோ என்னோட அப்கமிங் வீடியோவில் சயின்ஸுக்கு நான் வந்துட்டு கொஷின் அப்லோட் பண்ணிடுவேன். as soon as possible கண்டிப்பாக வந்துட்டு நான் உங்களுக்காக போட்டுருவேன். ஸோ இதில் வந்துட்டு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு ஆன்சர் பண்ணிக்கிடுங்க. தென் டிஸ்கஸ் த மெயின் காசஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கொஸ்டின் வந்து தெரிஞ்சவங்க எழுதிக்கிடுங்க. தென் டெஸ்டினேஷன் வந்துட்டு கண்டிப்பாக படித்து வச்சுருக்கணுங்க. நீங்கள் எக்காரணம் கொண்டு அதை ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ அதை வந்துட்டு எப்படி வந்து தரவு பண்ணி இருக்க முடியுமோ அந்த மாதிரி தரவு பண்ணி வச்சுக்கிடுங்க. தென் கிவ் ரீசன், இதுவுமே வந்து கொஷனில் எல்லா கொஷின்ஸ் வந்துட்டு இருக்காது. தென் கிவ் ரீசன் கட்டாயம் வந்துட்டு கேட்பாங்க. தென் எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த்தன்
மவுண்டன் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அப்கமிங் வீடியோஸில் கொஷின் பேப்பர்ஸ் ஒன்ஸ் நான் அப்லோட் பண்ணதுக்கு பிறகு ஸோ நான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் தனியாக ஒரு பேப்பர் இல்லை பிடிஎஃப்ல வந்துட்டு தான் நான் வந்து டைப் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே 1 to 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அவ்வளோ கிடைக்காது. கிடைச்சாலும் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு டேர்ம் வைஸ், அதாவது 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு 7th 6th 7th 8th வந்து டேர்ம் வைஸ், தென் அதுக்கு மேலே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ரிலேட்டட் போட்டுருவேன். தென் எக்ஸ்பிளைன் த டிவிஷன்ஸ் ஆஃப் நார்த் அண்ட் மவுண்டன் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியா. Mention the difference between fundamental rights and directive principles of state policy கேட்டிருக்காங்க. Then briefly explain various terms associated with the measuring of national income கொஷின் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணி வச்சுருக்கணும்னா, உங்களுக்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய எல்லா கொஷின் பேப்பர்ஸையும் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபைலில் வச்சு நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். கண்டிப்பாக அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாருமே உங்களுக்கு வந்துட்டு ஆனுவல் எக்ஸாமில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். படிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த படித்த பாடங்கள் படித்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங் சில பேருக்கு மறந்து போயிடும். ஸோ வந்து நம்ம ரிவைஸ் பண்ணும்போது அந்த கொஷினோட ஸ்டார்டிங் என்னது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே நமக்கு வந்துட்டு அதை ரிவைஸ் பண்ண தோணும். ஸோ அதுக்காக கொஷின் பேப்பர்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி பத்திரமா வச்சுக்கிடுங்க. ப்ரீஃப்லி எக்ஸ்பிளைன் வேரியஸ் டேர்ம்ஸ் அசோசியேட் வித் மெஷரிங் நேஷனல் இன்கம் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ ட்ரா த டைம்லைன் கண்டிப்பாக வந்து படிக்கணும், ஸ்கிப் பண்ணக்கூடாது. தென் பார்ட் 4ல் வந்துட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள், பாயிண்ட் அவுட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ இதுவும் வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. தென் மார்க் த பிளேஸ் இந்த அவுட்லைன் மேப்பில் வந்துட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் அவுட்லைன் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். மேப்புமே உங்களுக்கு புக்கில் இருக்கக்கூடியதான் கேட்பாங்க. ஸோ புக்கில் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு என்ன பண்ணிடுங்க, படித்து வச்சுக்கிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டாம் உங்களுக்கு வந்துட்டு நாளையோட கம்ப்ளீட் ஆகிடும் நிறைய ஸ்கூல்ஸில். தென் வந்துட்டு அப்கமிங் வீடியோவில் நான் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணிடுவேன். அது மந்த்லி கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம வந்து முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறமா அதை ஏன்னா ஃபர்ஸ்ட் மிட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மந்த்லி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மந்த்லி எக்ஸாம் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவு நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக, அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் மிட்டம் அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து மந்த்லி எக்ஸாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மிட்டம் கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.